அவ்வளவு வேணாங்க. அவங்க சீட்டு கொடுக்குற அந்த நிர்வாகிகளுக்கே வந்து பேரம் பேசிதான் எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் சீட்டு வாங்கினதா தகவல். புசி ஆனந்த் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு. நிறைய இருக்கு. சொந்த கட்சியை சுத்தி பார்க்கணும். தூத்துக்குடியில அந்த அம்மா வந்து காரை மறைச்சுன்னா அது ரொம்ப தவறான விஷயம். மறைக்கல. அந்த அம்மா தலைவரை பார்க்கணும், அவர்கிட்ட தன் குறைகளை சொல்லணும்னு தான் நிக்குது. அட்லீஸ்ட் நீ அந்த கண்ணாடி இறக்கி என்னமா பிரச்சனை உள்ளோ இல்ல ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணுக்கு நீ ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். உனக்காக எடுத்துட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணீங்க அந்த ஊர்ல விஜயோட கட்சி வளர்றதுக்கு முக்கிய காரணம் அந்த அம்மா. நீ எதுவுமே சொல்லல. நீ அதுக்கு முன்னாடி ஈரோட்ல என்ன பேசுற, பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நான் முன்னாடி வந்து நிப்பேன், என்ன நீங்க எப்ப வேணாலும் பாக்கலான்ற. உன் வீட்டு வாசல் வந்து இந்த பொண்ணையே நீ கூப்பிட்டீங்கன்னு கேட்கல. அது போய் மருந்து குடிச்சிருச்சு. நீ பாக்கல மலேசியால ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்ட. அந்த பஸ் சம்பவத்துல அந்த குழந்தையோட அம்மா வந்து பஸ்ஸுக்கு அடியில கீழே விழுந்து அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தாதான் நான் போவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நண்பா நண்பீஸ் அந்த குழந்தைய கொஞ்சம் கண்டுபிடிச்சு